நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா திடீர் ராஜினாமா. உட்கட்சி பூசல், தேர்தலில் தொடர் தோல்வியால் முடிவு என தகவல். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலில் நடை அடைப்பு. மீண்டும் நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவிப்பு. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோயில் நடை சாத்தப்பட்டது. மீண்டும் நாளை காலை சிறப்பு பூஜையுடன் திறக்கப்படும் என கோயில் நிர்வாகம் தகவல். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு பக்தர்கள் வெளியேற்றப்பட்டு தஞ்சை பெரிய கோயில் நடை அடைப்பு. சந்திர கிரகணம் முடிந்ததும் நாளை காலை 6 மணிக்கு வழக்கம் போல் நடை திறக்கப்படும் என அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பேன் என ஒருபோதும் தான் கூறவில்லை என டிடிவி தினகரன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் தூக்கி பிடித்ததே கூட்டணியில் இருந்து வெளியேற காரணம் என்றும் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அமமுக வெளியேறியதன் பின்னணியில் அண்ணாமலை இல்லை. நயினார் நாகேந்திரன் கூட்டணியை சரியாக வழிநடத்தவில்லை என்பதே எனது குற்றச்சாட்டு என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டே அமமுகவை கூட்டணியில் இருந்து வெளியேற்றினார். அகம்பாவம் ஆணவத்தில் பேசி வருவதாகவும் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். அதிமுகவினரின் மனநிலையைத்தான் செங்கோட்டையன் பிரதிபலித்துள்ளார். செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருப்பதாக யூகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றன என்றும் டிடிவி தினகரன் விளக்கம். வருகிற 9ஆம் தேதி ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த செங்கோட்டையன் திட்டம். முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் தகவல். அதிமுகவில் கோபி, நம்பியூர், அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ராஜினாமா. செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு எதிர்ப்பாகவும் ராஜினாமா செய்தனர். தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து சந்திக்கின்றனர். ஆதரவு தெரிவித்து வரும் தொண்டர்களுக்கு நன்றி என செங்கோட்டையன் பேட்டி. அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமாவின் கட்சி பதவி பறிப்பு. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நிலையில் இபிஎஸ் நடவடிக்கை. செங்கோட்டையனை உறுதியாக விரைவில் சந்திப்பேன் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் முயற்சிக்கு முழு ஆதரவு என்றும் விளக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியிடம் ஆனந்த் மனு. விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இடங்களையும் நேரில் சென்று பார்வையிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வழக்கறிஞர் தூண்டுதலில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை என உறவினர்கள் குற்றச்சாட்டு. குற்றவாளிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கூறி உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டம்.
ஆம்பூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல். சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து கிராம மக்கள் அளித்த புகாரில் வட்டார கல்வி அலுவலர்கள் விசாரணை. வாலாஜாபாத் அருகே முத்து கௌக்கியம்மன் கோயிலில் புதிதாக செய்யப்பட்ட தேருக்கு மர்ம நபர்கள் தீ வைப்பு. பட்டியலின மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தீ வைக்கப்பட்டதால் பெரும் பதற்றம். வார விடுமுறையை கொண்டாட கோடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பல்வேறு இடங்களில் வரிசை கட்டி நிற்கும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். வார விடுமுறை நாளை முன்னிட்டு ஊட்டியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தாவரவியல் பூங்காவின் கண்ணாடி மாளிகையில் பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களைக் கண்டு ரசிப்பு. அமைதியான சூழல் மற்றும் சிறந்த உட்கட்டமைப்பு காரணமாக தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிந்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் பெருமையை சொல்லும் தூதுவர்களாக இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் திகழ்வதாகவும் புகழாரம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 30,000 கன அடியிலிருந்து 23,000 கன அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 TMC-ஆகவும் உள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த 17 வயது சிறுவன் கைது. விழுப்புரத்தைச் சேர்ந்த சிறுவனை கைது செய்து கோயம்பேடு போலீசார் விசாரணை. ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழ்நாடு திரும்புகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அளவிலா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தியாகம் திரும்புவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அறந்தாங்கி அருகே நாகமங்கலம் கிராமத்தில் பச்சிளங்குழந்தை சடலமாக மீட்பு. குழந்தை பிறந்து 10 நாட்களே இருக்கும் என காவல்துறை தரப்பில் அதிர்ச்சி தகவல். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே உணவகத்தில் தீ விபத்தால் சாலை முழுவதும் கரும்புகை. தீயணைப்பு வாகனத்தில் தண்ணீர் தீர்ந்ததால் பொதுமக்கள் உதவியுடன் தீ அணைப்பு. கும்பகோணத்தில் தன்னை கடிக்க வந்த தெரு நாய்களிடமிருந்து உயிர் தப்பிய 4 வயது சிறுமி. தெருநாய்கள் விரட்டுவதால் சாலையில் நடந்து செல்ல சிறுவர்கள் அச்சப்படுவதாக பொதுமக்கள் புகார். நெல்லையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி கோர விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மேற்கு வங்கத்திலிருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்ட 90 கிலோ கஞ்சா பறிமுதல். காரில் கஞ்சா கடத்தி வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து விசாரணை. மும்பையில் விநாயகர் சிலை ஊர்வலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை. இரு தரப்பு உறவு மற்றும் முன்னேற்றம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு.
பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி திட்டம். வருகிற 9ஆம் தேதி குர்தாஸ்பூர் மாவட்டத்திற்கு விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்குகிறது பாஜக. பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் பட்டத்தை தட்டிச் செல்லப் போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் சின்னர், ஸ்பெயினின் அல்காரஸ் பல பரீட்சை. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்கொரியா இன்று மோதல். நடப்பு சாம்பியனான தென்கொரியாவை வீழ்த்தி கோப்பையை இந்திய அணி தட்டிச் செல்லும் என்று பெரிதும் எதிர்பார்ப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.